25 kilowatt solar plant. Renis's 600 watt solar panel for shoe manufacturing company. ஆமாங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஆகிய வேலூருக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு. அது பக்கத்தில் இருக்கிற மலை. அப்படியே இப்படி போனீங்கன்னா கோல்டன் டெம்பிள் போகிற ரோடு உங்களுக்கு தெரியும் வேலூர் மக்களுக்கு. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் வேலூருக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் அதை பற்றி சொல்ல தேவைப்படுறேன்னா, ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு 1 lakh பில் வருது. அது எப்படி நாங்கள் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணதான் சொல்லி தரப்போகிறேன். ப்ளஸ் ஒரு இந்த 9.9 கிலோவாட் இருக்கும் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு CEIG அப்ரூவல் போகாது. பட் அபவுட் 10 கிலோவாட் மேலே போகும்போது அந்த அப்ரூவல் போயிடும். அதை எப்படி நாங்கள் வாங்கி இந்த பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்ணதான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி தரப்போகிறேன். உங்கள் வீட்டுக்கு அப் டு 9.9 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி 25 கிலோவாட், 50 கிலோவாட், 300 கிலோவாட், 500 அப் டு 999 கிலோவாட் இருக்கும் உங்கள் கம்பெனிக்கு இன்ஸ்டால் பண்ணனாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் கம்பெனிக்கு வந்து இதே மாதிரி வித் CEIG அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். வாட் இஸ் CEIG அப்ரூவல்? இதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட். இந்த அப்ரூவல் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டு டு ஸ்டேட் மாறும். இந்த அப்ரூவல் ஏன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டுக்கோ இல்லை கம்பெனிக்கோ நீங்கள் வந்து 9.9 கிலோவாட் சோலார் பேனல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த அப்ரூவல் வேண்டாம், தேவைப்படாது. நீங்கள் நெட் மீட்டர் வாங்குறதா இருந்தால். அதுவே 10.0 கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த அப்ரூவல் கண்டிப்பாக போகணும். ஏன்னா நீங்கள் 10 கிலோவாட்டுக்கு மேலே ஒரு வீட்டில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த அப்ரூவல்லாம் பார்ப்பாங்க. என்னென்னலாம் பார்ப்பாங்கன்னா, ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணணும். ரெண்டாவது சேஃப்டி சர்டிஃபிகேட்டும் செக் பண்ணுவாங்க. மூணாவது எலக்ட்ரிக்கல் இந்த காம்பனன்ட்ஸ், அப்புறமா எர்த்திங், லைட்னிங் எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது மூணுமே இல்லை மீதி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணாதான் இந்த CEIG அப்ரூவல் உங்களால் வாங்க முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களால் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த பிளான்ட் வந்து 33 கிலோவாட்டுக்கு பிலோ இருந்ததுனால, அதாவது 25 கிலோவாட் சோலார் பேனல் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இதுக்காக ஆன செலவு வந்து 35,000 ஆச்சு. ஸோ இது ஒவ்வொரு இடமும் பொறுத்து மாறும், ஒவ்வொரு பிளான்ட்டை பொறுத்தும் மாறும். இந்த கம்பெனிக்கு ஆக்சுவலாக ஒரு 35 கிலோவாட் தேவைப்பட்டது. பட் என்ன பிரச்சனைனா, இந்த கம்பெனிக்கு 2 மீட்டர் இருந்தது. நான் கஸ்டமர்கிட்ட சொல்லும் போது, சார் 2 மீட்டர் இருந்தால் 2 பிளான்ட் போடணும். நீங்கள் நல்ல ஒரு எலக்ட்ரிஷனை வச்சு கம்மியான ஒரு மீட்டரில் பில் வருது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸும் எடுத்து அதிகமான மீட்டரில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அந்த அதிகமான மீட்டருக்கு வந்து நம்ம சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரே பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணால் போதும், ஒரு CEIG அப்ரூவல் வாங்கினா போதும்னு சொல்கிறதுனால எலக்ட்ரிஷனை வச்சு எல்லாமே ஒரே மீட்டருக்கு கொண்டு வந்தாங்க. அந்த சின்ன மீட்டருக்கு கொஞ்சமாக ஓடுற மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தோம். ஏன்னா நீங்கள் சில மாதம் வந்து அந்த மீட்டருக்கு கம்மியான ஓடுற மீட்டருக்கு பில்லே கட்டலைன்னா EB வந்து அந்த மீட்டரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால தான் நிறைய ரெசிடென்ஸ் எங்களுக்கு கால் பண்ணும்போது, எங்கள் வீட்டில் 3 மீட்டர் இருக்குது, 3 சோலார் பிளான்ட் போடணுன்னா அப்படி வேண்டாம், எல்லாத்தையும் வந்து ஒரு மீட்டரில் கனெக்ட் பண்ணிவிடுங்க, அதுக்கு சோலார் பிளான்ட் போடுங்க, மீதி 2 மீட்டரை சரண்டர் மட்டும் பண்ணிடாதீங்க. அது நீங்கள் வச்சுக்கோங்க, அதில் ஒரு மோட்டரோ லைட்டோ ஓடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு மீட்ரு நீங்கள் வாங்குறது ரொம்ப கஷ்டம், நிறைய காசு கொடுக்கணும். அதனால பெட்டர் சேஃபர் சைடுக்கு நீங்கள் 3 மீட்டரை வச்சுக்கோங்க, ஆனால் 1 மீட்டருக்கு அதிகமாக சோலார் பிளான்ட் போட்டுக்கோங்க. ஸோ பேக் டு த பாயிண்ட். அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு நாங்கள் எல்லா கற்று வந்து 1 மீட்டரில் கனெக்ட் பண்ணி அதுக்கு 25 கிலோவாட் சோலார் பிளான்ட் போட்டோம். இன்வெர்ட்டர் நான் 50 கிலோவாட்டே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த கம்பெனி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து பேனல் மட்டும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன் 25 கிலோவாட் மட்டும் தான் நான் இன்ஸ்டால் பண்ணோன்னா, இந்த கம்பெனிக்கு டே யூசேஜுக்கு 130லேருந்து 140 யூனிட் வரைக்கும் வருது. ஒரு நாள் 3 நாள் வச்சு ஆவரேஜ் செக் பண்ணிட்டோம். டே அண்ட் நைட் இந்த கம்பெனி ஓடும்போது 190 யூனிட்லேருந்து 200 யூனிட் வரைக்கும் டச் ஆச்சு. ஏற்கனவே இந்த நம்ம கஸ்டமரே என்னோட கமர்ஷியல் வீடியோ பார்த்துட்டாரு. ஸோ அதிகமாக நான் ப்ரொடியூஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நான் அதிகமாக கொடுத்து நான் வந்து எக்ஸ்போர்ட் சார்ஜஸ் கட்டுறதுக்கு நான் டே யூசேஜுக்கு மட்டும் போட்டுக்கிறேன்னு சொன்னதுனால நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுத்தேன். 25 கிலோவாட் இஸ் மோர் தென் எனஃப். இதுவும் இது என்னோட அசம்ஷன் தான். ஏன்னா பெர் கிலோவாட் 4 to 5 யூனிட்ஸ் தான் மேக்ஸிமம் வரும்னு நான் சொன்னேன். பட் இது வந்து 6.8 டச் ஆகுது. ஸோ கரெக்டாக இருக்கும் கஸ்டமருக்கு. சோலார் பேனலும் 8 o'clockலாம், இது வேலூர் வேறு 7 AM 7:30 ஸ்டார்ட் ஆகிடும். சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் இந்த பிளான்ட் ஓடின்னு இருக்கும். ஒரு நாளைக்கு 140 யூனிட் கன்ஃபார்மாக கிடைக்கும். இது என்னோட ப்ரொடக்ஷன். பட் கஸ்டமருக்கு அதுக்கு மேலே கிடைக்கும். ஒரு நாளைக்கு 125 யூனிட் கிடைக்குது. 60 நாளைக்கு 7500 யூனிட்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். அப்படி ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபான்னு போடுறாங்க இந்த கம்பெனிக்கு. அப்படி பார்க்கும்போது 75,000 பில்லை நான் ரெடியூஸ் பண்ண முடியும்.
ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 1 lakh பில்லை எப்படி நாங்கள் ரெடியூஸ் பண்ணோன்னு. 1 lakh பில்லை 75,000 நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். மீதி 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஓடுது பார்த்தீங்களா, அதுக்கு அவர் பில்லு கட்டி தான் ஆகணும். என்ன தான் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அவங்க கொடுக்க போகிறது ₹1.50 ₹3 கொடுப்பாங்க. அதில் ₹1.50 மறுபடியும் உங்ககிட்ட வாங்கிப்பாங்க எக்ஸ்போர்ட் சார்ஜஸ் சொல்லி. மீதி ₹1.5 அது வச்சு அவ்வளோ கம்மி பண்ண முடியாது. அதனால நான் டே யூசேஜுக்கு மட்டும் போட்டு தரேன்னு சொல்லி இந்த 25 கிலோவாட்டை நான் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் நான் எப்பவுமே கம்பெனிக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது சொல்கிறது ஒன்று, நீங்கள் டே யூசேஜை கரெக்டாக ஆவரேஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு சோலார் பிளான்ட் போட்டுக்கோங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் கொஞ்சம் இடம் ஃபுல்லாக வச்சிட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் அவர் கேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இங்கே வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ தான் வீடியோட ரொம்ப முக்கியமான செக்ஷனுக்குள்ள வந்திருக்கோம். இந்த 25 கிலோவாட் சோலார் பிளான்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10,75,000 + 12% ஜிஎஸ்டி ஆச்சு. அந்த 12% ஜிஎஸ்டி வந்து வேறு எதுவும் இல்லை, இந்த கம்பெனி கஸ்டமர் இருக்கிற பார்த்தீங்களா, இந்த கஸ்டமர் வந்து கம்பெனி வச்சிருக்கிறதுனால அவர் டேக்ஸ் இன்புட்டாக எடுத்துப்பார். மீதி எக்ஸ்பென்ஸ் என்னென்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னையிலேருந்து எல்லா மெட்டீரியலும் ஒரே வண்டியில் ஈச்சரில் போட்டு எடுத்துன்னு வரும்போது 12,000 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 8 பேர் வந்தோம். ஒரு ரூமுக்கு 2 பேர் ஸ்டே பண்ணோம். ஸோ 4 பேர் 4 நாள் தங்கும் போது 18,000 ரூம் ரெண்ட் செலவாச்சு. அதே மாதிரி 4 நாளைக்கு எங்களோட ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ், ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் வந்து ஒரு 8,800 ஒரு 9,400 ஆச்சு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறமா சிஐஜி அப்ரூவலுக்கு ஒரு 35,000 செலவாச்சு. ஸோ இதுவே நாங்கள் சென்னையில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபுட்டு, இந்த ட்ராவலு, டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் எங்களோட ரூம் ஸ்டே எல்லாமே மிச்சமாக இருக்கும். அதனால தான் சென்னை விட்டு வரதுக்கு யோசிப்போம். பட் அதுவே 25 கிலோவாட் சோலார் பிளான் நல்லாவே ஒரு மார்ஜின் நின்றுச்சு. எப்பவுமே லாஸ்ட்டு ஒரு 4 to 5 இயர்ஸாக நான் ரெசிடென்ஸுக்கு தான் வீடியோ எடுப்பேன், கம்பெனிக்கு அவ்வளோ வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன்னா கம்பெனி எல்லாமே ப்ரைவேட் லிமிட்டெடுக்குள்ளே வரும். ப்ரைவேட் லிமிட்டெடுக்குள்ளே வரும்போது அவங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க ப்ரைவசி ரொம்ப பார்ப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து டிக்ளைன் பண்ணாலும் வீடியோ பெர்மிஷன் கிடைக்காது. பட் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஓனர், டேரக்டர் எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய வீடியோ எல்லாமே பார்த்தவங்க. நீங்கள் தாராளமாக வந்து வீடியோ எடுத்துக்கோங்க. பட் பிளான்ட்டை மட்டும் தான் காட்டணும், கம்பெனியை காட்டக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ எனிவே இது கிடச்சதே எங்களுக்கு இப்போ ஓகே. இதுக்கு முன்னாடி 100 கிலோ 200 கிலோவாட்லாம் பண்ணியிருக்கோம், அது வீடியோவே கிடைக்கல எனக்கு. எனிவேங்க, ஸோ இதுதான் எங்களுக்கு செலவாச்சு. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் 100, 500 up to 1 மெகாவாட் இருக்கும் உங்களுக்கு சோலார் பிளான்ட் உங்கள் கம்பெனிக்கு போனால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ எப்படி ஒரு சிஐஜி அப்ரூவல் வாங்கி நாங்கள் இந்த பில்லை ரெடியூஸ் பண்ணணும்னு உங்கள் வீடியோ ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருப்பேன். உங்கள் வீட்டுக்கு இல்லை கம்பெனிக்கு இதே மாதிரி சிஐஜி அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு இது மாதிரி அழகாக பிரம்மாண்டமாக வந்து சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. இந்த வாட்டி நான் வேலூர் வந்ததுனால ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இந்த ரெனியூசர் 600 வாட்ஸ் பேனல் ஏற்கனவே சென்னை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் அவுட்புட் வந்து 6.4 வரைக்கும் ஒருத்தருக்கு டச் ஆச்சு. ஸோ இதுதான் மேக்ஸிமம் அவுட்புட் நான் நினச்சிருந்தேன். பட் வேலூரில் இன்னைக்கு ரன்னிங் டேல ஃபைனலாக நான் டெஸ்ட் பண்ணும்போது 6.8 வரைக்கும் டச் ஆச்சு. ஸோ இந்த 600 வாட்ஸோட பேனலோட அவுட்புட்டை ப்ரிடிக்டே பண்ண முடியல. வேலூரோட உலகத்தில் வேற ஒரு இடத்துல அதிகமான வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் இந்த 600 வாட்ஸ் பேனல் இன்ஸ்டால் பண்ணும்போது 7.4, 7.5 கூட வரலாம். ஸோ அதனால் எங்களால் இது ப்ரிடிக்டே பண்ண முடியல. எல்லா சோலார் இன்ஸ்டாலருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், எந்த கஸ்டமர்கிட்டையும் கமிட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்னால் ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த வெளிச்சம். ஸோ அப்போ தான் கண்டுபிடிச்சேன், சென்னையோட கம்பேர் பண்ணும்போது வேலூரில் 2 to 3 டிகிரிஸ் வெயில் அதிகம். இப்போவே பார்ப்பீங்க ரொம்ப வெயில். ஸோ இது வந்து நான் இத்தனைக்கும் மார்ச் மாதம் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இப்போவே எங்களால் நிற்க முடியல, வெயில் அவ்வளோ இருக்குது. இன்னும் இது ஜூன் ஜூலை எவ்வளோ கொடுக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஜூலை மாதம் மறுபடியும் வந்து செக் பண்ணி நான் உங்களுக்கு டேட்டா சொல்கிறேன். ஸோ அதனால் எப்போவுமே என்னோடய கஸ்டமருக்கு நான் சொல்கிறது 4 to 5 யூனிட்ஸ் ஆவரேஜ் கிடைக்குன்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் 6 மேலே கிடைக்குது. அதனால என்னோட கஸ்டமர்ஸ் ஹாப்பி. வேலூர் மக்களே, சென்று வருகிறேன். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.